Dear students, today we start the lesson with the topic echo. The word echo on the thing echo is a common thing in our day-to-day life, because in our everyday life we will be experiencing echoes in many places. நம்ம பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா some placesல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் echo. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டே ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பட் ஈக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ ஈக்கோ இஸ் த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். Multiple reflection of sound is called as echo. See, an echo is the sound reproduced due to the reflection of the original sound from various rigid surfaces such as walls, ceilings, surfaces of mountains, etc. See, echo is the sound reproduced, that means regenerated due to the reflection of the original sound. So நம்ம பேசுகிற ஒரிஜினல் சவுண்ட் என்ன ஆகுது? ஸோ வேரியஸ் சர்ஃபேசஸ் லைக் ரிஜிட் சர்ஃபேசஸ். ரிஜிட்னா ஹார்ட் சர்ஃபேசஸ். ஸோ ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே போகாத சர்ஃபேஸ் தான் என்ன சொல்லுவோம்? ரிஜிட் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வால்ஸ், மெட்டல் சர்ஃபேசஸ், எட்ஸெட்ரா. ரிஜிட் சர்ஃபேசஸ் சச் எஸ் வால்ஸ், சீலிங்ஸ், சர்ஃபேசஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஸோ இதிலெல்லாம் ஒரிஜினல் சவுண்ட் பட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி அதே சவுண்ட் நமக்கு திரும்பவும் கேட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எஸ் ஈக்கோ. ஸோ ஈக்கோனாலுமே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுனால ஒன்று தான். ஸோ ஈக்கோஸ் ஆர் ஜென்ரேட்டட் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஓகே, இஃப் you shout or clap near a mountain or near a reflecting surfaces like building, you can hear the same sound again. See, if you shout, so நீ மவுண்டெயின் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு if you shout or clap, ஒன்றா ஷவுட் பண்ணிங்கனாலோ அல்ல கிளாப் பண்ணிங்கனாலோ you can hear the same sound that you have generated. நீ ப்ரொடியூஸ் பண்ண அதே சவுண்ட் என்ன பண்ண முடியும்? You can hear again. The sound which you hear is called an echo. It is due to the reflection of sound. நீ என்ன சவுண்டு, அதாவது நீ ப்ரொடியூஸ் பண்ண சவுண்ட் இல்லாமல் வேறு ஒரு சவுண்டு ஒன்று வந்து ரீச் ஆகுதில்லை, நீ கேட்குறீங்களே, that sound is called as echo. It is due to the reflection of sound. So echoes are generated due to the reflection of sound. So one does not experience any echo sound in a small room. So one does not experience any echo sound in a small room. So one means you. So you யாருனாலுமே என்ன பண்ண முடியாது? They cannot hear any echo sound in a small room. So small roomல இருந்து பேசுனீங்க அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? ஈக்கோவை ஹியர் பண்ண முடியாது. So there are some conditions to be maintained to hear the echo sound. To hear the echo sound there should be maintained some conditions. சில கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும்? ஈக்கோவை நம்மளால் ஹியர் பண்ண முடியும். ஓகே, so one does not experience any echo sound in a small room. So this does not mean that sound is not reflected in a small room. So it does not mean that sound is not reflected in a small room. So sound வந்து இப்போது நீ ஸ்மால் ரூம்லேருந்து பேசுகிற உன்னால் என்ன பண்ண முடியாது? ஈக்கோ சவுண்டை ஹியர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மீனிங் சவுண்டு ரிஃப்ளெக்ஷன் அங்கே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சவுண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஏ ஸ்மால் ரூம் ஆல்சோ, பட் யூ கேனாட் ஹியர். ஸோ அது ஏன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ. So this is because smaller rooms does not satisfy the basic conditions for hearing echo. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி there are some conditions to be maintained for the hearing of echo. So small room என்ன பண்ணாது? அந்த conditions satisfy பண்ணது. So you cannot hear echo sound in a small rooms. Okay, what are the conditions necessary for hearing echo? Let's discuss. The first one, the persistence of hearing for human ears is 0.1 second. What is mean by persistence? So persistence அப்படின்னா கொஞ்ச நேரம் இருக்கிறது. இப்போ நான் அடிக்கிறேன், உங்களை யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வலி உன் கையில் எவ்வளோ நேரம் இருக்குதோ தட் இஸ் த persistence ஆஃப் பெயின். அந்த வலி உன் கையில் எவ்வளோ நேரம் இருக்குதோ தட் இஸ் த persistence ஆஃப் பெயின். ஸோ எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருக்குதோ தட் இஸ் த persistence ஆஃப் தட் இஸ் மீன் பை பெர்சிஸ்டன்ஸ். இப்போ நான் ஒரு சவுண்ட் உன்னோட காதில் ஹியர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹியர் பண்ணுற சவுண்ட் உங்கள் காதில் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்டு. ஸோ
normal human being it will be 0.1 second. The persistence of hearing for human ears is 0.1 second. Okay, this means that you can hear two sound waves clearly if the time intervals between two sounds is at least 0.1 second. See, இப்போ ஒரே டைமில் நீ ரெண்டு சவுண்டை கேட்கணும் அப்படின்னா ஒரு சவுண்டுக்கும் இன்னொரு சவுண்டுக்கும் நடுவில் 0.1 செகண்ட் இன்டர்வல் இருக்கணும். 0.1 செகண்ட் இன்டர்வல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். சொல்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேர் ஒரே டைமில் பேசுகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட சவுண்டையும் ரெண்டு பேர் ஒரே வாய்ஸில் ஒரே பிச்சில் பேசுகிறாங்க உங்ககிட்ட அப்படின்னா ரெண்டு பேரோட சவுண்டை என்னால் என்ன பண்ண முடியாது, ஹியர் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் டியூ டு த பர்சிஸ்டன்ஸ். ஓகே, this means that you can hear two sound waves clearly if the time interval between the two sound waves is at least is at least 0.1 second. ஸோ ரெண்டு சவுண்ட் வேவ்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும், 0.1 செகண்ட் இருக்கணும். தஸ் த மினிமம் டைம் கேப் between the original sound, minimum time gap between the original sound and an echo must be 0.1 second. ஓகே, அப்போது ஸ்மால் ரூமில் என்ன நடக்கும் அப்படின்னா நீ பேசுகிற சவுண்ட் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் வித்தின் 0.1 செகண்ட் இட் வில் ரீச் யுவர் ஐஸ், யுவர் இயர்ஸ். அந்த 0.1 செகண்டுக்குள்ளே என்ன ஆகும், நீ பேசுகிற சவுண்டும் உன் காதுக்கு வந்துடும், நீ பேசி அங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டும் உன் காதுக்கு வந்துடும். ஸோ ஈகோவனால் என்ன பண்ண முடியாது, கிளியராக ஹியர் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். See, the minimum time gap between the original sound and an echo must be 0.1 second. Then the above criterion can be satisfied only when the distance between the source of sound and the reflecting surface would satisfy the following equation. So அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ லிசனருக்கும் இப்போ லிசனரே தான் இப்போ நீ பேசுகிற சவுண்டை நீயே ஹியர் பண்ணுற அப்படின்னா நீயே தான் சவுண்டோட சோர்ஸு, நீயே தான் சவுண்டை லிசன் பண்ணுறவங்க நீ தான். அப்போ உனக்கும் சவுண்டோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான், தட் இஸ் 17 மீட்டர், ஐ திங்க் 17 மீட்டர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யூ கேன் ஹியர் த echo sound. Okay, see, the above criterion can be satisfied only when the distance between the source of the sound and the reflecting surface. See, distance between the source of the sound, இங்கே source of the sound எது, நீ கிளாப் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது நீ பேசுறதா இருக்கலாம். ஸோ அதுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் the distance between the source of the sound and the reflecting surface would satisfy the following equation. What is the equation? So velocity is equal to distance travelled by the sound and time taken. இது நமக்கு தெரியும் இல்லையா, distance travelled by time taken is the velocity. Here velocity of the sound is equal to distance travelled by the sound divided by time taken. இப்போ see, what is 2D? So velocity is equal to distance divided by time. பட் இங்கே 2D போட்டிருக்காங்களே, ஏன் 2D போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ நீ ஒரு இடத்துலேருந்து நீ ஒரு வால் பார்த்து பேசுகிற அப்படின்னா நீ பேசுகிற அந்த சவுண்ட் என்ன ஆகணும், உங்ககிட்ட இருந்து வாலை போய் டச் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்ககிட்ட ரிட்டர்ன் வரணும். ஸோ அது என்ன பண்ணுது, 2 டிஸ்டன்ஸு, அதாவது உங்ககிட்ட இருந்து வாலை போய் டச் பண்ணுறது டிஸ்டன்ஸ். ஸோ திரும்பவும் உங்ககிட்ட ரிட்டர்ன் வருது இல்லையா, ஸோ 2 டைம்ஸ் என்ன பண்ணுது, அது ட்ராவல் பண்ணுது. ஸோ 2D டிவைட் பை T. ஸோ வெலாசிட்டி V is equal to 2D divided by T. ஓகேவா? சி தேர்ஃபோர் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ், அதாவது லிசனருக்கும் வால் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈக்குவோ ஹியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 distance divided by time. Therefore distance required for echo is equal to V into T divided by 2. V into T divided by 2. So நமக்கு time taken, so இங்கே time taken ங்கிறது persistence, that is 0.1 second. So velocity V divided by 2. So if you multiple this equation by 10 divided by 10, you can get V divided by 20. You can get V divided by 20. So ரெண்டு சைடியும் both numerator denominator ரெண்டையும் நீ 10 ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா we can get V divided by 20 கண்ணா
Okay, so here what is V? V is the velocity of sound. Here V is the velocity of sound, that is 344 meter per second. Velocity of sound 344 meter per second. Therefore 344 divided by 20, 344 divided by 20 போட்டிங்க அப்படின்னா you can get 17.2 meter. You can get 17.2 meter. Thus, the minimum distance required to hear an echo is 1 by 20th. So, velocity 1 by 20th part of the magnitude of the velocity of the sound in air. So, this is V into 1 divided by 20. Here, V is the velocity of the sound. The V by 20 is so, V by 20 can be written as V into 1 by 20. So, velocity எப்படி இருக்கணும் 1 by 20th part இருந்தால் தான் 1 by 20th part அது velocity divided by 20, that is 344 divided by 20, that is equal to 17.2 meter is the minimum distance required for the hearing of echo clearly. Thus a minimum distance required to hear an echo is 1 by 20th part of the magnitude of the velocity of the sound in air. If you consider the velocity of sound as 344 meter per second, the minimum distance required to hear an echo is 17.2 meter. Okay, இப்போ நீ ஒரு இடத்துலேருந்து பேசுகிற அப்படின்னா நீ ஈக்கோ ஹியர் பண்ணணும் அப்படின்னா நீ பேசுகிற பிளேஸில் இருந்து இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வாலோ அல்லது மவுண்டெயினோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், மினிமம் 17.2 மீட்டரில் இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நீ பேசுகிற சவுண்ட் உன் காதை ரீச் ஆனதுக்கப்புறம் நீ பேசி ஈக்கோ ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்டு உன் காதை ரீச் ஆகும். ஸோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டைம் கேப் எப்படி எவ்வளோ இருக்கும், 0.1 செகண்டை விட அதிகமாக இருக்கும். இப்போ 17.2 மீட்டர் டிஸ்டன்ஸ் உனக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் இருந்தால் மட்டும்தான். ஓகே, அப்போ தான் உன்னால் ஈக்கோவை ஹியர் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்கோ. So echo has many applications. முன்னாடி சொன்ன மாதிரி echo, some animals like bats using echo sound to find the prey and the surfaces. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேட்ஸ் யூஸ் பண்ணுது. அண்ட் தென் echo is used in ships to identify the obstacles. ஏதாவது பாறை ஏதாவது இடிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இதாகுது, யூஸ் ஆகுது. அண்ட் தென் அல்ட்ராசோனோகிராஃபி USG இதிலெல்லாம் யூஸ் ஆகுது. See, some animals communicate with each other over long distance and also locate objects by sending the sound signals and receiving the echo as reflected from the targets. Some animals என்ன பண்ணுது, they are communicating with the help of echo and sometimes they are sending signals அனுப்பி அது எந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுச்சு, அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியுது, அதனால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது, லைக் பேட்ஸ். The principle of echo is used in obstetric ultrasonography. So ultrasonography is nothing but USG scan சொல்லுவோம் இல்லையா. obstetric அப்படின்னு என்னது, அப்டோமன். ஸோ வயிறு இருக்கு இல்லையா, ஸோ வயிறை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ultrasonography, which is used to create real time visual images. real time visual image என்னது, உன்னால் அப்படியே பார்க்க முடியும். ஸோ அந்த அல்ட்ராசோனோகிராஃபி உன்னோட வயிற்றில் வச்சு மூவ் பண்ணும்போது உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ண முடியும், we can see with the help of the monitor. So that is called as real time. ஸோ வயிற்றுக்குள்ளே ரியல் டைமில் என்ன நடக்குதோ அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். real time visual images of the developing embryo or fetus. So developing embryo, so actually embryo is nothing but a small plant within the seed is called as embryo இல்லையா. அந்த சீடுக்குள்ளே ஸ்மால் பிளான்ட் இருக்கும் இல்லையா, குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுதான் என்ன ஆகும், சீடை நீ விதைக்கும் போது அந்த பிளான்ட் தான் வெளில வரும். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் எம்ப்ரியோ. ஸோ ஹியர் எம்ப்ரியோ இஸ் நத்திங் பட் இந்த கரு உருவாகுதுன்னு சொல்லுவாங்களே மதரோட இதில் யூட்ரஸில். ஸோ தட் இஸ் எம்ப்ரியோ ஆர் ஃபெட்டஸ் இன் த மதர்ஸ் யூட்ரஸ். So this is a safe testing tool as it does not use any harmful radiations. இது என்ன பண்ணுது, it just using only sound waves. So sound wave is not a harmful radiation. So it does not use any harmful radiation. Ultrasonography is a safe testing tool.
டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல் இதுதான். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்டோமனை ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அல்லது குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஈகோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மின் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். ஸோ ஈகோ, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை ஈகோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மின் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெஷரிங் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் sound with the help of echo method. Next topic is measuring velocity of sound by echo method. So what are all the apparatus required for doing this? So apparatus means instruments. So what are all the apparatus? A source of sound pulses. A source of sound pulse. So நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு டேபிளை கூட தட்டிக்கலாம், அதுவே சவுண்ட் சோர்ஸாக இருக்கும். அல்லது அதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எ மெஷரிங் டேப் ரோலிங் டேப் இருக்கு இல்லையா அது. அண்ட் எ சவுண்ட் ரிசீவர், சவுண்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான சவுண்ட் ரிசீவர்ஸே இருக்குது, சவுண்ட் ரிசீவர். அண்ட் எ ஸ்டாப் வாட்ச் டு மெஷர் த டைம். ஓகே, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு டேப் இருக்குது, அண்ட் தென் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் வாட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் மீன்ஸ் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஹேவ் டு டூ, என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்? வெலாசிட்டி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபார் கேல்குலேட்டிங் வெலாசிட்டி வி நீட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அண்ட் தென் டைம் டேக்கன். ஓகே, first measure the distance d between the source of sound pulse and the reflecting surface using the measuring tape. So first you have to choose a long haul. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங் ஹால் சூஸ் பண்ணிக்கணும். லாங் ஹாலோட நீ ஒரு எண்டில் நீ நின்றுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் போட்டு அதில் என்ன பண்ணணும், சவுண்ட் சோர்ஸை நீ அங்கே ப்ளேஸ் பண்ணிடணும். அங்கேயே அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், ஸோ ரிசீவர் வச்சிடணும். ஓகே, அண்ட் தென் சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுற இல்லையா, அந்த சவுண்ட் வேவ் எதை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் வால் இருக்கு இல்லையா, ஸோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் யூ ஹேவ் டு கீப் த ஸ்டாப் வாட்ச் ரெடி. அண்ட் தென் மெஷர் த டிஸ்டன்ஸ் டி பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் பல்ஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ நீ ஒரு பிளேஸில் நின்றுட்டுருக்கு இல்லையா, அங்கே தான் சவுண்டோட சோர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நீ மெஷர் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டி. தென் த ரிசீவர் ஆஃப் த சவுண்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை நீ வச்சுருப்பேன். அதையும் நீ என்ன பண்ணணும், இஸ் பிளேஸ்டு அட்ஜசன்ட் டு த சோர்ஸுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், அந்த டிவைஸை ரிசீவரையும் வச்சிடணும். ஏன்னா சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் என்ன ஆகும், போய் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு திரும்ப என்ன ஆகணும், அதே இடத்துக்கே திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ அதை என்ன பண்ணும், அந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணும். எ சவுண்ட் பல்ஸ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் பல்ஸை அதாவது சவுண்ட் சோர்ஸ்ன்னு என்ன பண்ணும், ஆன் பண்ணணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் எ சவுண்டு. ஓகேவா? The stopwatch is used to note the time interval between the instant at which the sound pulse is sent and the instant at which the echo is received by the receiver. Note the time interval as t. Now நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் பல்ஸை நீ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணும்போது சைமல்டேனியஸ் நீ என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் வாட்சையும் ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? சவுண்டை நீ ப்ரொடியூஸ் பண்ணும்போதே ஸ்டாப் வாட்சையும் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் தென் இமிடியேட்டாக என்ன ஆகும், இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் போய் ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் பட்டு திரும்ப ரிட்டன் வந்து சவுண்ட் ரிசீவரை ரீச் ஆகும். சவுண்ட் ரிசீவரை ரீச் ஆகிறத உன்னால் என்ன பண்ண முடியும், வாட்ச் பண்ண முடியும். சவுண்ட் ரிசீவர் ரீச் ஆனதான் என்ன பண்ணணும், ஸ்டாப் வாட்சை நீ ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ உனக்கு டைம் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ என்ன டைம், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை, அதாவது இங்கேருந்து அந்த சவுண்ட் வேவ் போய் வாலில் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டைம். இப்போது இது ஒரு டைமில் நீ ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் இது செஞ்ச அப்படின்னா உனக்கு அக்யூரேட்டான வேல்யூ வராது. ஸோ யூ ஹேவ் டு ரிப்பீட் த எக்ஸ்பிரிமெண்ட் 3 or 4 times. ரிப்பீட் த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபார் 3 or 4 times. நீ ப்ராக்டிக்கல்ஸ் நீ லேபில் செஞ்சினாலுமே எந்த ப்ராக்டிக்கல் செஞ்சாலும் ஒரே ஒரு டைம்லேயே நீங்கள் உங்களை ரிசல்ட் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? 3 times மினிமம் 3 times என்ன பண்ணணும், அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த 3 times உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதையும் ஆவரேஜ் பண்ணி வர்ற வேல்யூ தான் நீ எடுத்துக்கணும். புரியுதா?
ஸோ ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா ஒரு டைம் நீ ஏதாவது அக்யூரேட்டாக எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் யூ ஹேவ் டு டூ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் 3 or 4 times. The average time taken for the given number of pulses is calculated. ஓகே, இந்த 3 டைம்லேயே உனக்கு நீ சப்போஸ் நீ 3 டைம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணுற அப்படின்னா 3 டைம்லேயும் கிடைக்கிற டைம் டேக்கன் என்ன பண்ணிக்கணும், ஆவரேஜ் பண்ணிக்கணும். புரியுதா? ஒரு டைம் 10 செகண்ட் கிடைக்குது, இன்னொரு டைம் 11 செகண்ட் கிடைக்குது, இன்னொரு டைம் 12 செகண்ட் கிடைக்குது அப்படின்னா இது 3 நீ ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், 3ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா தட் இஸ் ஆவரேஜ். தட் இஸ் த ஆவரேஜ் டைம் டேக்கன். தட் ஷுட் பி டேக்கன் ஃபார் த கன்சிடரேஷன். ஓகே, next, calculation of speed of sound. Okay, the sound pulse emitted by the source travels a total distance of 2d. இப்போ சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2d டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்குது. அதாவது இங்கேருந்து போய் வால் தொடும்போது அது டிஸ்டன்ஸ். ஸோ வாலை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் சோர்ஸ்க்கு திரும்ப வரும்போது அது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ 2 times 2 distance 2d while traveling from the source to the wall and then back to the receiver. The time taken for this has been observed to be t. So time taken another t. Hence the speed of the sound is equal to distance traveled divided by time taken. So distance traveled in 2d. Already என்ன பண்ணிருக்கேன், distance measure பண்ணிருக்கேன். Suppose if it is 20 meter அப்படின்னா 2 into 20 40 meter. So 40 meter divided by time taken 10 second வச்சுக்கோ. 10 second வராது, அதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். time taken 10 second அப்படின்னா 40 divided by 10 4 meter per second அப்படின்னு வரும். ஓகேவா? டைம் டேக்கன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 10 செகண்ட் விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு கால்குலேட் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் echo. Next, applications of reflection of sound. Reflection of sound நாலும் echo-நாலும் same தான். What are the applications of reflection of sound? So first, sound board. Sound board is nothing but பெரிய பெரிய ஹால்ஸில் இல்லை சினிமா தியேட்டரில் ஆடிட்டோரியமில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் வாலில் இப்போ சவுண்ட் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக போர்ட்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது ஈக்கோவை கண்ட்ரோல் பண்ணும், ஈக்கோவை ஃபோக்கஸ் பண்ணும். மோஸ்ட்லி அது கர்வ்டு சர்ஃபேஸஸாக தான் இருக்கும். முன்னாடியே நம்ம டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்லேயே. பட் தீஸ் ஆர் basically curved surfaces or concave surfaces which are used in auditorium and halls to improve the quality of sound. So அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா used to improve the quality of sound. This board is placed such that the speaker is at the focus of the concave surface. ஸோ ஸ்பீக்கர்ஸில் வர சவுண்ட் எல்லாம் என்ன ஆகும், அந்த கான்கேவ் சர்ஃபேஸில் பட்டு திரும்ப என்ன ஆகும், லிசனர் ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. The sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. So quality of sound என்ன ஆகும், improve ஆகும் inside the hall. Next application, ear trumpet. So trumpet நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை, trumpet நீங்கள் பார்த்துருப்பீங்க. It is the musical instrument. Here ear trumpet is nothing but ஒன்றும் இல்லைங்க, சினிமாலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிற சவுண்டை கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு பேப்பரை கோன் ஷேப்பில் சுருட்டி அந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜ் இருக்குல்ல, நேரோ எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை காதில் வச்சுக்கிட்டு நீ ஹியர் பண்ண என்ன ஆகும், ஹியர் பண்ணுற சவுண்ட் எல்லாமே என்ன ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே கான்வெர்ஜ் ஆகி என்ன ஆகும், உனக்கு காதுக்கு ரீச் ஆகும்போது உன்னால் அக்யூரேட்டாக அந்த சவுண்டு கேட்க முடியும். ஸோ தட் இஸ் இயர் ட்ரம்பெட். ஸோ இயர் ட்ரம்பெட் இஸ் ஹியரிங் எட். இயர் ட்ரம்பெட் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இந்த அல்ட்ராசோனோகிராஃபி சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதில் இப்போது இந்த குழந்தையோட ஹார்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, மதரோட யூட்ரஸில் இருக்கிற பேபிஸோட ஹார்ட் பீட்டை ஹியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நர்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் நிறையா வந்துருச்சு. அந்த கோன் ஷேப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடாக இருக்கிற இதை மதரோட
வயிற்றில் வச்சுட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிற எஜ்ஜில் என்ன பண்ணுவாங்கன்னா காது வச்சு கேட்டாங்கன்னா அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை நம்மளால் ஹியர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஏர் ட்ரம்பெட். பட் நவடேஸ் we are using ஹியரிங் எய்டு, குட்டி குட்டியாக இருக்குது. அதில் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். அதை வச்சு நம்ம ஹியரிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இயர் ட்ரம்பெட் இஸ் ஏ ஹியரிங் எய்டு. ஹியரிங் எய்டுன்னு காது சரியாக கேட்காம இருந்தால் இந்த அது காது சரியாக கேட்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிவைஸ் தான் அது ஹியரிங் எய்ட், which is useful by people who have difficulty in hearing. யாருக்கெல்லாம் ஹியரிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்கோ ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, they will use hearing aid. In this device one end is wide. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை, பேப்பரை கோன் ஷேப்புக்கு நீ மாற்றணும் அப்படின்னா அதுதான் ஹியரிங் ட்ரம்பெட், இயர் ட்ரம்பெட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், இந்த பார்ட்டை காதில் வச்சுக்கிட்டோம்னா சவுண்டு ஒன்றால் கிளியராக கேட்க முடியும். ஸோ ஒன் end is wide and other end is narrow. The sound from the sources fall into the wide end and are reflected by its wall into the narrow part of the device. ஸோ சவுண்ட் என்ன ஆகும், இங்கே வந்து இதெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த நேரோ ஆப்ஜெக்ட் இது வழியாக நம்ம காதுக்கு போகும். திஸ் ஹெல்ப்ஸ் இன் கான்சன்ட்ரேட்டிங் த சவுண்ட் and the sound enters the eardrum with more intensity. This enables a person to hear the sound better. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்போது சவுண்டு ரொம்ப பெட்டராக ஹியர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மெகாஃபோன். ஸோ மெகாஃபோன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ சிம்பிள், நம்ம இப்போ காமிச்சோம் இல்லையா, அதே தான் மெகாஃபோன். This is megaphone. It may be made up of plastic or metal. So plastic lo அல்லது மெட்டல்லையோ இது மேடாக இருக்கலாம். So this is megaphone. ஓகேவா, with the help of this megaphone we can give a speech in a small gathering. A megaphone is a horn shaped, திருவிழாவுக்கெல்லாம் ஹார்ன் கட்டுவாங்க இல்லையா, ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹார்ன் ஷேப்டு டிவைஸ் யூஸ்டு டு அட்ரஸ் என்னது, கிவிங் ஸ்பீச், அட்ரஸ் ஏ ஸ்மால் கேதரிங் ஆஃப் பீப்புள். இட்ஸ் ஒன் எண்ட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்கலாகவும் இருக்குது. பட் கரண்ட்டே இல்லாமல் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நீ ஒரு கோன் ஷேப்பில் கொஞ்சம் நீ செஞ்சு ஒரு சார்ட் பேப்பர் வச்சு கோன் ஷேப்பில் நீ செஞ்சு நீ பேசினா என்ன ஆகும், உன்னோட சவுண்ட் ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இட்ஸ் ஒன் எண்ட் இஸ் வைட் and the other end is narrow. So when a person speaks at the narrow end, the sound of his speech is concentrated by the multiple reflections from the walls of the tube. Thus his voice can be heard loudly over a long distance. The sharp narrow end இருக்கு இல்லையா, ஸோ நேரோ எண்டு வழியாக நீ ஸ்பீக் பேசின அப்படின்னா இந்த ப்ராட் எண்ட் வழியாக என்ன ஆகும், சவுண்ட் வெளியில் வரும். சவுண்ட் ஆம்ப்ளிஃபை ஆகி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு அது என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் echo. Okay, echo or application of reflection of sound. Next topic, Doppler effect. Doppler effect, we will discuss about Doppler effect in next class. Today's class is over. Thank you.